அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் குற்ற உணர்ச்சியில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்படின்னா உங்களுக்காக இந்த வீடியோ. வாழ்க்கை என்பதே பார்த்தீங்கன்னா, நாம் இங்கே வந்ததற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து ஒரு குற்றங்களை புரிந்து தான் மனிதன் என்ன பண்ணுறான், நல்ல வழிக்கு திருந்துகின்றான். எந்த தவறுமே செய்யாமல் வாழ்க்கையில் ஒரு மனிதன் நல்வழிக்கு திருந்தவே முடியாது. தவறுகள் செய்வதின் காரணமாகத்தான், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அனுபவத்தின் வாயிலாகத்தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சீர்படுத்தி கொள்கின்றான். அப்போ நாம் செய்யக்கூடிய தவறுகளை கண்டு நாம் குற்ற உணர்ச்சியில் வருந்துவதற்கு ஒரு அவசியமே கிடையாது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2 நண்பர்கள் இருக்காங்க. 2 நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள். ஒரு நண்பரை ஏதோ ஒரு கோபத்தில் அவரை திட்டிவிட்டு அவர் அன்றாட வேலையை பார்க்க அவர் சென்று விட்டார். அன்றைக்கி ஏதோ சும்மா ஒரு கோபம், அவரை வேகமாக ஏதோ திட்டிவிட்டு அவர் வேலைக்கு சென்று விட்டார். அன்று அவர் வேலைக்கு சென்ற உடனே அவருக்கு ஃபோன் கால் வருது. உங்களுடைய நண்பர் ஏதோ ஒரு விபத்தின் காரணமாக இறந்து விட்டார் அப்படின்னு அவருக்கு கால் வருது. அப்போ இந்த நண்பர் ஓடி போய் பார்க்குறாரு. ஐயோ, நம்முடைய நண்பன் இறந்து விட்டானே, நாம் கடைசியாக அவனை கோபத்தில் திட்டிவிட்டு நம்ம வந்தோம், ஆனால் அன்றைக்கி அவர் இறந்து விட்டார். நம்ம திட்டிட்டு வந்துட்டோம், ஆனால் நம்ம அடுத்து பார்க்கும்போது அவர் உயிரோடு இல்லையே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி மனதிற்குள் எழுகின்றது. இந்த குற்ற உணர்ச்சியில் நம்ம 2 விஷயத்தை நம்ம பண்ணிக்கலாம். ஒன்று, அதே குற்ற உணர்ச்சியின் காரணமாக நாம் பிறரை நம் வாழ்க்கையில் யாரையுமே திட்டக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஒரு முடிவெடுத்து நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளலாம். இன்னொரு வாய்ப்பு என்னென்னா, அதே குற்ற உணர்ச்சி நாம் என்ன பண்ணலாம், டிப்ரெஷனில் போய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அழித்து கொள்ளலாம். இந்த 2 வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போ வாழ்க்கை என்பது பார்த்திங்கன்னா, நாம் அந்த தவறுகளின் மூலமாக நம்ம வாழ்க்கையை நாம் திருத்திக் கொள்வதன் மூலமாக நம்முடைய அனுபவங்களும் நம்முடைய புரிதலும் அதிகரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நோக்கமும் அதுதான். இதனால் குற்ற உணர்ச்சி கொள்வதற்கான ஒரு விஷயமே கிடையாது. நாம் ஒரு விஷயத்தை புரிவதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை பற்றி, நம்மை பற்றி, இந்த சூழ்நிலைகளை பற்றி, சமுதாயத்தை பற்றி புரிந்து கொள்வதற்காகத்தான் கடவுள் நமக்கு இந்த விஷயங்களை நமக்கு நடத்துகின்றான். இதை எண்ணி நாம் கவலை கொள்வதற்கு அவசியம் கிடையாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் அந்த விஷயம் நமக்கு ஒரு புரிதல் வந்த பின்பு நாம் என்ன பண்ணணும், அந்த புரிதலுக்கு பின்பு நாம் அந்த தவறுகளை திரும்ப செய்யாமல் திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்திக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதுபோன்ற தவறு இனி செய்யவே கூடாது என்று நம்மை திருத்திக் கொள்ளும் பொழுது நம்முடைய மனமானது, நம்முடைய உடலானது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியில், ஒரு உயர்ந்த நிலைகளுக்கு, ஒரு மிகுந்த ஒரு மன அமைதிக்கு, நம்முடைய நம்முடைய அந்த மனம் ஒரு கடவுள் தன்மையை நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கும். இதுதான் முக்கியம். நாம் வாழ்க்கை தவறுகளை பற்றி புரிந்த பின்பு நாம் திரும்பவும் தவறுகள் செய்தோமே என்றால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையின் ஒரு ஏமாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு வடுவை ஏற்படுத்தி செஞ்சுவிடும். வாழ்க்கை நமக்கு என்ன பண்ணுறோம், நம்மளே ஏமாற்றல, நாமளே இந்த வாழ்க்கையும் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். அது மிகப்பெரிய ஒரு ஆன்மாவை மிகப்பெரிய ஒரு பாரமாக அமைந்துவிடும். மிகப்பெரிய உண்மையான குற்ற உணர்ச்சியும் இதுதான். அப்போ புரிந்து கொள்வதற்காகத்தான் கடவுள் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்துகின்றான். அதை புரிந்த பின்பு அந்த தவறுகளை திரும்ப செய்யாமல் இருந்தோம் என்றால் நம் வாழ்க்கை நலம் பெறும், நாமும் நலமாக இருக்கலாம். நம்முடைய ஆன்மா மெதுமெதுவாக, நம்முடைய அந்த ஜீவனானது மெதுமெதுவாக கடவுள் நிலைக்கு உயர்ந்து செல்லும். இதுதான் முக்கியம். அனைவருக்கும் நன்றி.